ஸோ இந்த வீடியோல வந்து டே க்ளோஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, அத பத்தின டீட்டெயில்ஸும், அத எப்படி செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் ரிப்போர்ட்ஸ்ன்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணி, இல்ல டே க்ளோஸ் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள போய்க்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இது ஃபில்டர் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஃபில்டர் மாரி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணி, எனக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்க அந்த டே க்ளோஸ் ரிப்போர்ட்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் டே க்ளோஸ் ரிப்போர்ட்னா, அந்த டேல நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் அந்த ரீஃபண்ட் ஆனது, அது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆனது. ஸோ இது எல்லாமே ஆட் ஆகி கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் அத பேஸ் பண்ணது தான் இந்த டே க்ளோஸ் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து நான் 22ல ஆரம்பிச்சு 24ல இருக்க அந்த டேட்டுக்குள்ள இருக்க அந்த டே க்ளோஸ் ரிப்போர்ட்லாம் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் இந்த டேட் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, இங்க நான் அப்ளை குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டேட்க்குள்ள இருக்கிறது கிடைச்சிருச்சா? ஓகே. இத நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா, இந்த ஆக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே கிடைக்குது. ஓகே. அந்த டைம்ல வந்து 2 ஆர்டர் நம்பர் ஆர்டர் நம்பர் 2 வந்து இதுவாயிருக்கு. அந்த டைம்ல வந்து அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது வந்து அந்த அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அன்னைக்கு வந்து சேல் ஆயிருக்கும்ல கேஷ் சேல். கேஷ் சேல் என்ன சேலா இருந்தாலும் ஃபினான்ஸ் எல்லா எல்லா சேலுமே அன்னைக்கு ப்ராடக்ட் சேல் ஆன அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நம்ம ஸ்டோர்ல வந்து இருந்த அமௌண்ட் இது. அ இது வந்து சேல் ஆன அமௌண்ட். இது 2மே ஆட் ஆகி ஃபைனல் டோட்டலா வந்து நிக்கும். ஓகே. இப்போ வந்து டோட்டலா வந்து நின்னுட்ட பிறகு, இப்ப பார்த்தீங்கன்னா, குளோஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் தான் வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ்னா வந்து இந்த வாட்டர் பில், அ அந்த சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அடுத்தது எம்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது, இது மாரி அமௌண்ட் எதுவுமே அன்னைக்கு போகல. ஸோ அதனால 0ல இருக்கு. ரீஃபண்ட் அமௌண்ட் எந்த எந்த ஆர்டரும் கேன்சல் ஆகல. இன்வாய்ஸ் கேன்சல் ஆகி கிரெடிட் பண்ணல. ஸோ இது மாரி எந்த கேன்சலேஷனும் இல்லாம ரீஃபண்டும் பண்ணல. ஸோ இதனால இதுவும் 0 இருக்கு. அதனால இந்த ஃபைனல் அமௌண்ட்டே தான் ஃபுல்லாவே க்ளோசிங் பேலன்ஸ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டே க்ளோஸ் அமௌண்ட்டுடைய அந்த அந்த அமௌண்ட் எப்படி வந்திருக்கு அந்த டீட்டெயில். ஓகே. ஸோ கேஷ்ல தான் நடந்திருக்கு. கேஷ்ல வந்து அமௌண்ட் 4690 அந்த அமௌண்ட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அதான். நீங்க இப்போ இன்கேஸ் கார்டா போயிருந்ததுன்னா, கார்ட் அமௌண்ட்டு அந்த இது எப்படி அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது? அந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கலெக்ஷன் டேபிள்ஸ். ஸோ இதுவும் 0ல தான் நடந்திருக்கு. கேஷ்ல மட்டும் தான் நடந்ததுனால, கேஷ்ல மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு டேஷ்போர்ட் மாரி. இந்த இடத்துல வந்து நம்ம அந்த அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஃபினான்ஸ் டேபிள், இது வந்து கார்ட் யுபிஐ டேபிள், இது கேஷ் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ரீஃபண்ட் டேபிள். ரீஃபண்ட்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா, இன்வாய்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா, இன்வாய்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த அமௌண்ட் வந்து கேஷா உங்க ப்ராடக்ட் இல்லாம அமௌண்ட்டா குடுக்குறது தான் ரீஃபண்ட். ஸோ அதான் அத பத்தின டேபிள் தான் இது. ஓகே. ஸோ நான் பேக் டூ லிஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ ஃபில்டர்ல எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோமா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள போய்க்கிறேன். இந்த ஆக்ஷன்ல. ஓகே. அன்னைக்கு வந்து அ கிரெடிட் நோட் ஆயிருக்கு. கிரெடிட் நோட்னா, அ இன்வாய்ஸ் கேன்சல் ஆயிட்டு, அந்த அமௌண்ட்ட வந்து அந்த ரிஃபண்ட் பண்ணியிருக்கோம். அ அண்ட் அந்த கேஷ் அமௌண்ட்ல வந்து 14,000 கிட்ட நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டும் அண்ட் கிரெடிட் நோட் ரீஃபண்ட் அமௌண்ட்டும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நம்பர் 13 டூ 16 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து நம்பர்ல வந்து சேல் ஆயிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அதாவது அ நம்ம கடை தொறக்கும்போது நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து இது. இது வந்து டோட்டல் கேஷ் சேல்ஸ் வந்து அ அன்னைக்கு வந்து அ என்னென்ன ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, கேஷ் சேல் ஆயிருக்கு, அது எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல வந்து டோட்டல் கேஷ் சேல்ஸா வந்து இருக்கும். ஸோ இதையும் ஓப்பனிங் பேலன்ஸையும், டோட்டல் கேஷ் சேல்ஸையும் ஆட் பண்ணி ஃபைனல் டோட்டல் அமௌண்ட்டா வந்து இங்க வந்து இருக்கு. ஓகே. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் இந்த வாட்டர் எக்ஸ்பென்ஸ், ஆ எம்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது, ஃபியூவல் அது இந்த மாரி சம் எக்ஸ்பென்ஸ் பண்றோம்ல, இங்க கடைக்கு தேவையானது, அந்த ரிப்பேர் மேனேஜ் பண்றது. இந்த அமௌண்ட்லாம் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ்ல வந்து வரும்.
ஸோ அன்னைக்கு வந்து அ 550 கிட்ட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 6490 வந்து ஆகிருக்கு. ரீஃபண்ட் அமௌண்ட்னா அதாவது கேன்சல் ஆகிட்டு நமக்கு கையில வந்து கேஷா குடுக்குறது. ஸோ அத வந்து ரீஃபண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டா இது இது வந்து மைனஸ் ஆகி இந்த டோட்டல் அமௌண்ட்டோட லா அ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸையும், டோட்டல் கேஷ் அமௌண்ட்டையும் வந்து ஆட் பண்ணி ஃபைனல் டோட்டலா இருக்கும். ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸையும், ரீஃபண்டையும் மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துரும். ஓகே. இதுதான் வந்து டே க்ளோஸ் லிஸ்ட். ஓகே. இது வந்து அந்த டேஷ்போர்ட். அந்த அமௌண்ட் வந்து அ கேஷ் பில் எப்படி வந்திருக்கு? கிரெடிட் ரீஃபண்ட் டேபிள்ல எவ்வளோ வந்திருக்கு? கேஷ் மூவ்மெண்ட் டேபிள் டேபிள் அதாவது அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதுக்கான டேபிள் இது. ஸோ கார்ட் யூபிஐ நடந்துச்சுன்னா, அது டீட்டெயில்ஸ் இங்க இருக்கும். அண்ட் ஃபினான்ஸ்ல நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஓகே. ஸோ நான் பேக் டூ லிஸ்ட் குடுத்துக்கிறேன். இதுதான் வந்து டே க்ளோஸ் ரிப்போர்ட் க்கான வீடியோ. தேங்க் யூ.